அன்றைக்கு ஏசேக்கையும் சித்தனாவையும் கடந்து வந்த அந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில ஒரு ரெகோபோத்தை கட்டளையிட்ட தேவன். அந்த ரெகோபோத்தை கட்டளையிட்டதுனால அந்த சுற்றிலும் இருக்கிற எதிரியான ஜனங்கள் பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த புதிய மாதத்திலே அநேகர் உங்களை குறித்து சாட்சி சொல்ல போறாங்க, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் உங்களுக்காக நெருக்கத்தின் பாதைகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார், நீங்க நின்று கொண்டிருந்த நெருக்கத்தில் இருந்து ஒரு விசாலத்தை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்து என்னென்ன பாதையில என்னென்ன போராட்டங்களை நீங்க நிக்கிறீங்களோ, இந்த ஏசேக்கை போல, ஏசேக்கு சித்னாவை கடந்து வந்த ஈசாக்கை போல ஒருவேளை நீங்களும் அதே மாதிரி போராட்டத்துக்குள்ள நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஒரு ரெகோபோத் உண்டாகும், நீங்கள் பெருகும்படிக்கு, நீங்கள் பலுகி பெருகும்படிக்கு ஒரு வாசலை தேவன் இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு திறந்து கொடுக்க போகிறார். என்ன காரியத்துக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்க, இந்த இடத்துல ஒரு அடைப்பு வந்து கொண்டு இருக்கிறது, இந்த இடத்துல வாசல் அடைக்கப்பட்டதாகவே இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு வாசலை கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுக்க போகிறார். அது எந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உண்டாகும் என்பதெல்லாம் தெரியாது, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாக இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசாலத்தை உண்டு பண்ணுவார். ஏசேக்கையும் சித்னாவையும் பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், உங்களுக்கான ரெகோபோத் ஆயத்தமாகி விட்டது.